வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸ் கட்டிங் ஒர்க் தான் வந்து நான் பண்ணிட்டுருக்கிறேன். இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால முடிஞ்ச வரையும் நான் வந்து பார்த்து பார்த்து தான் வந்து கட்டிங் போடுறேன். நம்ம வந்து கட்டிங் கரெக்ட்டா போட்டாலே நம்மளோட ஸ்டிச்சிங் வந்து கரெக்ட்டா வந்துரும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வர மாரி தான் இருக்குது அப்படின்ட்டு, நான் ஒவ்வொரு அளவுமே வந்து கரெக்ட்டா இருக்கா, எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து செக் பண்ணி தான் நான் வந்து கட்டிங் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் வந்து கட் பண்ணுறதுக்கு டேப்பே வந்து யூஸ் பண்ணுறதே வந்து கிடையாது. ஆனா வந்து இவங்களுக்கு நான் வந்து கட்டிங் பண்ணிவிட்டு அது கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறதையும் டேப் வச்சு நான் ஒரு தடவை மெஷர்மெண்ட்லாம் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிட்டு தான் வந்து கட்டிங் வந்து போட்டுட்ருக்கேன். இப்போ 2 லைனிங் ப்ளவுஸும், ஒரு சாதா ப்ளவுஸும் தான் நான் வந்து கட் பண்ணி எடுக்க போறேன். இன்னைக்கு என்ன உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெகட்டிவ் தாட் தான் வந்து அதிகமா வரும். பாசிட்டிவ் தாட்ட விடவே வந்து நெகட்டிவ் தாட் தான் வந்து அதிகமா வரும். அத எல்லாம் தாண்டி நம்ம நினைக்கிறது தான் வந்து நெகட்டிவ் தாட்டு. அப்படி வரப்ப தான் வந்து நம்ம நினைக்கிறது எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பா நீங்க எந்த ஒரு செயல வந்து நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே சரி, அது வந்து ஒரு அ நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் சரி, பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம நினைக்கிறது தான் வந்து அது நடக்கும். அதனால நீங்க நினைக்கிறது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவா வந்து நினைக்க ஆரம்பிங்க. நான் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இல்ல வந்து தைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்ல, அந்த மாரியெல்லாம் வந்து நமக்கு எப்பயுமே வந்து அந்த மாரி வந்து தோண ஆரம்பிக்கும். அதாவது நம்ம ஒரு அளவுக்கு நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, லைட்டா இடையில 1 நாள் 2 நாள் கேப் விட்டா கூட நமக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம், ஒரு மலப்புத்தன்மை, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி போ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தள்ளி போடுறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு தோணும். அது ஒவ்வொன்னுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ரீசனும் நம்ம வந்து தேட ஆரம்பிப்போம். சரி இன்னைக்கு வந்து இப்படி இருக்கு, அப்புறம் நாளைக்கு தைச்சுக்கலாம். நாளைக்கு வந்து அந்த ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சு, இல்ல தலைவலி, கை கால் வலி, உடம்பு வலி, அந்த மாரி ரீசன், இல்ல வெளியில போற வேலை, இந்த மாரி எல்லாமே வந்து பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து தள்ளி போடுறதுக்கு என்னென்ன ரீசனோ அத தான் வந்து நம்ம வந்து பார்ப்போம். அந்த மாரி நம்ம வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த தொழில் மேல ஒரு தொழில் செய்ற இன்ட்ரெஸ்ட்டே வந்து சுத்தமா வந்து போயிரும். நான் இந்த டைம் எல்லாமே எனக்குமே வரும். அந்த டைம்ல எல்லாமே நம்ம எப்படி வந்து நம்ம அத ஃபேஸ் பண்ணி, நம்மளோட தொழில்ல வந்து அந்த நம்மளோட நாட்டத்த கொண்டு போறது அப்படிங்கிறது தான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு சொல்லா இருந்தாலும் சரி, அத வந்து நம்ம சொல்றப்ப, அது கேட்குறவங்கள பொறுத்து தான். ஒவ்வொருத்தவங்களோட மனச ரொம்பவும் அது வந்து பாதிக்கும். ஒவ்வொருத்தவங்களோட மனசு வந்து அவ்வளோ அளவுக்கு பாதிக்காது. அது அவங்க எடுத்துக்கிறத பொறுத்து தான். இ எனக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த வேலையவே இப்படி குறை சொல்றோமே, அ எ எவ்ளோ பேர் வந்து ரொம்பவும் வந்து நம்மள விட மோசமா இருக்கிறாங்க. மோசம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்காவது நம்ம வீட்டில் உட்காந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம காலையில் எழுந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டோட நம்மளோட ஒர்க்கை முடிச்சுக்கிறோம். அது வந்து எவ்வளோ வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு. இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சிலர் காலையில் எழுந்து அவசர அவசரமாக அதுவும் நேரமாக எழுந்து அவசர அவசரமாக வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறமே வந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு வந்து வேலை செய்கிறதுக்காக போயிட்டு, அங்கேயும் போய் அவ்வளோ நேரம் வந்து வேலை செஞ்சுட்டு, திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து ரிட்டனும் வந்து வேலை செஞ்சுட்டு, எல்லா ஒர்க்கையும் வந்து அவங்க பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப போயிட்டு வர ட்ராவல் டைமு, இந்த மாரி வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இன்னைக்கு ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம வந்து ஒரு ரூ. 100 வந்து வாங்குறோம். சாதா ப்ளவுஸ்க்கு 100, லைனிங்க்கு 200 வாங்குறோம். இன்னைக்கு சாதாரணமா நீங்க வந்து ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சீங்க அப்படின்னாவே, ஒரு நாளைக்கு ரூ. 400 சம்பாரிக்க முடியும். அதுவே வந்து சாதா ப்ளவுஸ் அப்படின்னா, ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் தைச்சாலுமே வந்து நம்ம வந்து ஒரு ரூ. 400, ரூ. 500 வந்து வீட்லேருந்தே வந்து சம்பாதிக்க முடியும். அதுவும் நீங்க ஆவரேஜா ஒரு ப்ளவுஸுக்கு 1 மணி நேரம் அப்படின்னு கணக்கு போட்டுக்கிட்டா கூட, 4 ப்ளவுஸுக்கும் 5 ப்ளவுஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து மொத்தமாவே 5 மணி நேரம் தான் ஆகும். அந்த 5 மணி நேரத்துக்குள்ளார நம்ம இந்த இன்கம் வந்து சம்பாரிச்சுடுறோம் அப்படிங்கிறது, அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். நீங்க இந்த மாரி எல்லாம் நெனச்சு பாருங்க. வேலைக்கு போறவங்க கிட்ட கேட்டா தான் வந்து தெரியும். நம்ம வீட்ல இருக்கிறவங்களோட அருமை என்ன அப்படின்னு சொல்லி, வீட்ல இருக்கிறவங்கலாம் எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிறது.
நானும் அதுதான் வந்து நெனச்சு பார்ப்பேன். எக்ஸாம்பிளுக்கு யார நெனைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாவ தான் நான் வந்து நெனப்பேன். எங்க அம்மா ஆரம்பத்துலேருந்தே வந்து கார்மெண்ட்ஸ்க்கு வந்து வேலைக்கு போயிட்டுருந்தாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, காலையில டைம்லேயும் வந்து சரி, ஈவினிங் வந்து 6 மணிக்கு மேலே வருவாங்க. வந்தும் வந்து அவங்க வீட்ல இருக்கிற வேலைய தான் பார்ப்பாங்க. அப்படி ஒரு நாள் பூராவுமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 300, 400 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து கிடைக்கும். ரூ. 500 எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் குடுக்குற அளவுக்கு ஸ்டிச்சிங்கில வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து யாருமே வந்து போடுறதே கிடையாது. கார்மெண்ட்ஸ் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் ஸ்டிச் பண்ணாலுமே ஒண்ணு பீஸ் ரேட்டு போட்டு குடுப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாரி தான் வந்து போட்டு குடுப்பாங்க. அப்போ பீஸ் ரேட் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த அளவுக்கு பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்தே ஆகணும். அதுவும் இப்ப இருக்கிற கார்மெண்ட்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த 1 மணி நேரத்துக்கு இத்தனை பீஸ் முடிச்சு குடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாரி ஆர்டர் வந்து போட்டுருவாங்க. அதுக்கு கம்மியா நம்ம வந்து முடிச்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த அமௌண்ட் நம்ம குடுக்குற சேலரிலயுமே வந்து கம்மியா தான் வந்து குடுப்பாங்க. அப்ப எவ்வளோ அலைச்சலா இருக்கும் சொல்லுங்க. அப்போ எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, "உனக்கு பரவாயில்ல சங்கவி, நீ உன்னோட வேலைய வீட்டோடவே முடிச்சிடுற. உன்ன மாரி நானும் வந்து ப்ளவுஸ் தைக்க பழகியிருந்தா கூட பரவாயில்ல." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம இந்த வேலையவே வந்து குறைவா நினைக்கிறோம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த வேலைய அவங்களே வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து நினைக்கிறாங்க. நமக்கு வந்து ஒரு பொருளோட அருமை அது இருக்கும்போது தெரியாது. அது இல்ல அப்படிங்கும்போது தான் வந்து தெரியும். அதே மாரி தான் வந்து ஆர்டர்ஸ் நெறையா வரும்போதுமே, நமக்கு வந்து அத முடிச்சு குடுக்கல அப்படின்னா, முடிச்சு குடுக்காம இருப்போம். சரி போ நாளைக்கு தச்சுக்கலாம், கஸ்டமர்ட்ட பதில் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் வந்து நமக்கு வந்து இருக்கும். அந்த மாரி டைம்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நமக்காவது ஆர்டர் வந்து வருது. நெறைய பேருக்கு அவங்களுக்கு நல்லா ஸ்டிச் பண்ண தெரியும். நல்லா ஸ்டிச் பண்ண தெரிஞ்சும், நெறைய பேத்துக்கிட்ட சொல்லி வச்சியும், அவங்களுக்கு ஆர்டர்ஸே வந்து வரவே வராது. அவங்க வந்து ரொம்ப பொலம்புவாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வந்து நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு தைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆர்டர் தான் எனக்கு வர்றதில்ல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இருக்கிறது முழுக்க முழுக்க ஒரு போட்டி நிறைந்த உலகம் தான். இந்த போட்டி நிறைந்த உலகத்தில நம்ம வந்து எப்படி அ நம்ம அத கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொன்னுமே வந்து பார்த்து தான் செய்யணும். அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு வந்தத திருப்பியும் வந்து நம்மளோட அலட்சியத்தாலயோ, இல்ல சோம்பேறித்தனத்தினாலயோ, நம்மளோட அசால்ட்டுனாலயும் வந்து அத நம்ம விடுறோம் அப்படிங்கிறப்ப, அதுக்கு முழுக்க முழுக்க வந்து காரணம் நம்ம தான். இப்ப நம்மளோட இந்த லைஃப்ல நம்ம ஜெயிச்சாலுமே அதுக்கு நம்ம தான் காரணம். நம்ம தோத்தாலுமே வந்து அதுக்கு நம்ம தான் காரணம். அதனால நீங்க வந்து ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சோஷியல் மீடியால நம்ம இப்போ ஒரு மொபைல் பார்க்குறோம் அப்படின்னா, மொபைல எடுத்தா நமக்கு நேரம் போறதே வந்து தெரியாது. அப்ப வந்து எனக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ நான் ஒரு கட்டத்துக்கு மேல எல்லை மீறி ரொம்ப நேரம் வந்து மொபைல் பார்க்கும்போது, அப்ப திடீர்னு வந்து ஒரு விஷயம் தோணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இதனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எதுவுமே கிடையாது. நம்மளோட தொழில பார்த்தா கூட பரவாயில்ல. நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. இப்ப இந்த போன நேரம் போனது தான். இந்த நேரத்த வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். இப்ப இத வந்து பிரயோஜனமா நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்நேரம் ஒரு ப்ளவுஸ ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து தோணும். நம்ம வந்து வேலைக்குன்னு ஒரு நேரத்த கரெக்ட்டா ஒதுக்கிரணும். அந்த நேரம் போக மீதி நேரத்த வந்து நம்மளோட பொழுதுபோக்குக்காக நம்ம வந்து நேரம் ஒதுக்குறதுல ஒண்ணும் தப்பில்ல. ஆனா வந்து அதையே நம்மளோட முழு நேரமா வச்சு நம்ம வேலைய வந்து சரியா பார்க்காம இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப, அது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். அதனால அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அப்படியும் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து நம்ம நினைக்கிறது மட்டும் தான். வேற யாருமே வந்து நம்மள வந்து எதுவுமே வந்து சொல்றது கிடையாது. "நீ இத பண்ணு, நீ அத பண்ணு" அந்த மாரி வந்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்மளோட எண்ணங்கள் மட்டும் தான் நம்மள வந்து வடிவமைக்குது. அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்து இந்த வேலைய இன்னைக்கு செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு வந்து நம்மளோட புத்தியும், மனசும் சொல்றத நம்ம வந்து கேட்டுட்டோம் அப்படின்னாவே, நம்ம வந்து சக்ஸஸ பார்க்க ஆரம்பிச்சிரலாம். நான் துவண்டு போய் உட்காந்துருக்கும்போதும், ரொம்ப சலுப்பா இருக்கும்போதும், இல்ல எனக்கு ரொம்ப கை, கால் வலியா இருக்கு, டயர்டா இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன ஒரு பெரிய வலி அப்படிங்கிற மாரி தான் வந்து தோணும்.
நான் ரீசென்ட்டா வந்து ஒரு வீடியோல வந்து கேட்டது தான் இந்த ஒரு பொண்ணு ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்ல வந்து அம் விழுந்துட்டாங்க. அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு. அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் கேட்டு அவங்க வந்து போறப்ப, ஹெல்ப்புக்கு இவங்க யாருமே கிடையாது. அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து கிடைக்கிறதுக்கே வந்து காலையில அடிபட்டு, சாயந்தரமா தான் வந்து அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எய்டுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு வரதுக்கே வந்து வந்திருக்காங்க. அப்ப வந்து அந்த இடத்துல நெறைய நாய் எல்லாமே வந்து வந்திருக்குது. அதோட போராடி அவங்களோட உயிர காப்பாத்தி வச்சிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதுக்கப்புறமே வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, "இப்ப இங்க அனஸ்தீசியா வந்து குடுக்கறதுக்கு இல்ல. இப்ப நம்ம சொன்னா கூட நமக்கு நாளைக்கு சாயந்திரமா தான் வந்து கிடைக்கும். என்ன பண்றதுன்னு தெரியல." அப்படின்னு வந்து சொன்னப்ப அந்த பொண்ணு சொன்னாங்க, "நான் வந்து காலையிலேருந்து ரொம்பவும் வலியோடவே இருந்துட்டேன். இந்த நாய்ங்கலாம் கூட என்னைய இப்படியெல்லாம் பண்ணிடுச்சு. அதுங்கக்கிட்டயே நான் வந்து போராடிட்டேன். இந்த அனஸ்தீசியா இல்லைன்னா என்ன? அந்த வலிய நான் தாங்கிக்கிறேன். நீங்க ஆப்ரேஷன் பண்ணுங்க." அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்ப வந்து நமக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு வலியா அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது. அது நிஜமாலுமே நான் வந்து ஏதாவது ஒண்ணு எனக்கு கை, கால் வலிக்குது, தலை வலிக்குது, இல்ல வந்து இன்னைக்கு முடியல, நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வேணாம் அப்படின்னு ரீசனுக்காக அத நான் செய்யும்போது, எனக்கு அந்த அந்த ஒரு விஷயம் தான் வந்து மைண்ட்ல வரும். அப்ப எவ்வளவோ சாதிக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாமே வந்து இப்படி வந்து நம்ம வந்து முடியாதுன்னு போய் உக்காந்துர்றோமே. சரி அப்ப நம்மனால முடியல அப்படின்னா யாருனாலலாம் தான் வந்து முடியும்? அப்ப அதுக்குன்னு தனியா ஆள் இருக்கிறாங்களா? அப்படிங்கிற மாரி எல்லாமே தோணும். அவங்களுக்குமே செய்யறவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கும் அதே 2 கை, 2 கால் இந்த மாரி தான் வந்து இருக்குது. அவங்கனால முடியும் அப்படிங்கிறப்ப நம்மனால கண்டிப்பா அப்ப முடியும் தானுங்களே. அப்ப அந்த முடியாது அப்படின்னு நினைக்கிறது எது? நம்மளோட மனசு தான். நம்ம முடியும்னு நெனச்சு செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு தடவ தோத்து போகலாம், 2வது தடவ தோத்து போகலாம். தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, கண்டிப்பா நம்ம வந்து சக்ஸஸா பார்ப்போம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனப்பூர்வமான உண்மை, ஒரு ஆழமான கருத்து அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால நீங்க உங்களோட முயற்சிய மட்டும் எப்பயுமே வந்து கைவிடாதீங்க. எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். நான் வந்து ஒரு வேலைய செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப அந்த வேலைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "இதெல்லாம் நீ ஏன் பண்ணிட்டுருக்கிற? வேணாம். இதனால உனக்கு ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது." அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. உன்னால இதில ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் லட்சக்கணக்கான பேர் வந்து பண்றாங்க. இதில நீ எங்க போய் பண்ணி காசு சம்பாரிக்க போற? அப்படிங்கிற மாரியெல்லாம் வந்து சொன்னாங்க. நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது புடிச்சிருக்கு. அதனால தான் நான் வந்து இத செய்றேன் அப்படின்னு வந்து சொன்னேன். இதில வந்து காசு வருது, வரல அப்படிங்கிறது அது 2வது விஷயம். எனக்கு இந்த வேலைய செய்ய பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் வந்து இத பண்றேன் அப்படின்னு வந்து சொன்னேன். நான் வேற எதுவுமே சொல்லலைங்க. யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சதுக்கு தான். ஆரம்பத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நெறையவே வந்து எங்க வீட்டுக்காருமே வந்து என்ன டிமோட்டிவேட்டா தான் வந்து சொன்னாரு. அ போடுறேன் அப்படின்னு சொன்னப்ப, "சரி போட்டுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா வந்து நான் அத தொடர்ந்து அதுக்காக எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கும்போதெல்லாம், இது நான் சேனல் ஓப்பன் பண்ணி 2 வருஷத்துக்கு மேல 2021ல ஓப்பன் பண்ணேன். இப்போ கிட்டத்தட்ட வந்து 4 வருஷத்துக்கு மேல ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த 4 வருஷமாவே வந்து டெய்லியுமே வந்து நான் வீடியோஸ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். எனக்குன்னு ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நான் என்னென்ன பண்றேனோ அத தான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அப்ப இல்ல நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு நெனச்சு, அதுவும் இல்லாம 2, 3 தடவ வந்து என்னோட சேனல் டெலீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமே வந்து அந்த நெறைய மானிட்டேஷன்லேயும் வந்து ப்ராப்ளம் வந்துருச்சு. இந்த மாரி ப்ராப்ளம் எல்லாம் வரும்போது, இது என்னடா இது போ அப்படிங்கிற மாரி கூட எனக்கு அப்படிங்கிற மாரியும் கூட விட தோண ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் வந்து இது நான் நிஜமாலுமே நான் யூடியூப் வந்து ஆரம்பிச்சது அமௌண்ட்டுக்காக வந்து நமக்கு இன்னைக்கே அமௌண்ட் கிடைக்கும், நாளைக்கே நம்ம சம்பாதிச்சுருவோம் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்துல எல்லாம் வந்து நான் ஆரம்பிக்கவே கிடையாது. எனக்கு புடிச்சிருந்தது. அதனால தான் வந்து நான் இத வந்து செய்ய ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நான் இன்னைக்கு ஓரளவுக்கு நெறைய சப்ஸ்கிரைபர் புடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு ஹேப்பியான விஷயம் தான். நம்மள விட இன்னமும் நெறைய பேர் அதிகமா கூட இருக்கிறாங்க. இருந்தாலுமே எப்பயுமே நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா இருந்தா மட்டும் தான், நம்மனால வந்து நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த நிலைமை கூட இல்லாம நெறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அதையும் ஃபர்ஸ்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே நம்மகிட்ட இருக்கிறத விட்டுட்டு அடுத்தவங்களையே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது.
இருக்கக்கூடாது. அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்கனால முடியுது, அவங்க அப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களோட உழைப்பை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு உண்மையான உழைப்பை வந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து உங்கள் தொழிலையும் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். தேவையான வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு தேவையில்லாத வேலை அதுவே வந்து தனியாக விலகி போயிடும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்